கச்சா எண்ணெய் எவ்வாறு உருவாகிறது? எந்தெந்த தேசங்கள் அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறது? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் இறந்து கிடந்த கடல் உயிரினங்கள், கடல் தாவரங்கள், மணல் திட்டுக்கு அடியே அது கச்சா எண்ணெயாக மாறி இருக்கும் என்பதுதான் இயற்கை வழங்கிய மிகப்பெரிய சொத்து. அதுவே இன்றைய மனிதர்கள் வாழ்விற்கு முக்கியமான அரணாக இருந்து வருகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அந்த மண்ணுக்குள் இருக்கும் அந்த புதை படிமங்கள் அவை ஹைட்ரோ கார்பன் கலவையாக மாறிவிடுகிறதாம். இதுவே கச்சா எண்ணெயாகவும் இயற்கை எரிவாயுவாகவும் பூமிக்குள் தங்கிவிடுகிறது. சரி, அந்த கச்சா எண்ணெயை குழாய் மூலமாக வெளியே எப்படி எடுக்கிறார்கள், எப்படி பிரிக்கிறார்கள்? அப்படி குழாய் மூலமாக உறிஞ்சி எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் 400 டிகிரி செல்சியஸ் வரை சூடு ஏற்றுகிறார்கள். அது மிகப்பெரிய கோபுரம், டிஸ்டிலேஷன் காலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோபுரத்திற்குள் கொட்டப்படுகிறது. அதில் வெப்பநிலைக்கு தகுந்தாற்போல் அது வெவ்வேறு படிநிலைகளாக மாறுகிறதாம். அதாவது மேல் பகுதியில் எல்பிஜி கேஸ் உருவாகும் என்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக பெட்ரோல், அதற்கு அடுத்ததாக நாப்தா, அதற்கு அடுத்ததாக கெரோசின், அதற்கு கீழே டீசல், அதற்கு கீழே லூப்ரிகேட்டிங் ஆயில், அதற்கு கீழே தான் சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தாராக அது உருவாகிறது, படிநிலைகளாக பிரிக்கப்படுகிறது. உலகில் அதிகமாக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் வரிசையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா முதல் இடம் வகிக்கிறது. அதன் பிறகு சவுதி அரேபியா, அதற்கு அடுத்ததாக ரஷ்யா, ஈரான், கனடா, ஈராக், சீனா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், அதன் பிறகு பிரேசில் என அதன் வரிசைகள் சென்று கொண்டிருக்கின்றன. போர் சூழல் காரணமாக தற்போது ஹார்மூஸ் அந்த நீரிணை பகுதி அடைக்கப்பட்டிருப்பதால் உலகில் 20% கச்சா எண்ணெய் சப்ளை தடைப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கச்சா எண்ணெய் உற்பத்தி நடந்தாலும் 85% முதல் 87% வரை கச்சா எண்ணெயை அவர்கள் வெளிநாடுகளில் இருந்தே பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.